கரெக்டாக இருந்தால் புரட்டா கருணூர் பயலுங்க. மதுரை மாவட்டம் கருணூர் தான் எங்கள் ஊர். மட்டக்கால் நண்பர்கள் தான் எங்கள் டீம் பேர். இன்னைக்கு வந்து மாடு ஊத்தம் சூப்பராக விளாண்டுச்சு, பரிசுலாம் நல்லா தான் போட்டாங்க. மாடு சிறப்பாக விளாண்டுச்சு. அதுவே கொஞ்சம் மன சந்தோஷமா இருக்கு. நாங்கள் இறங்காததை விட மாடு நல்லா விளாண்டு வந்துச்சு, அதுவே போதும் எங்களுக்கு. 2 மாடு ஊத்தம், அரசுன்னு மாடு, இந்த மாடு பேர் அதை அரசும் நல்லா போச்சு, இதுவும் நல்லா போச்சு. ரொம்ப இது மாடு எங்களுக்கு மாடு நல்லா போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரிசுலாம் குறை சொல்ல முடியாது, பரிசுலாம் நல்லா போட்டாங்க. நம்ம டீம் பேர் வந்து கருணூர் மட்டக்கால் நண்பர்கள். அதோட வாரிசு தான் அது, அதோட கடைசி வாரிசு இதுதான். அது வரைக்கும் பிடி கொடுத்தது கிடையாது. அதோட வாரிசும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. கடைசி வரை வாரிசு வச்சு ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். காலையோட பேர் வந்து வெதனே. இது பேரே வெதனே, பேரே வெதை. ஆனால் புடிகாரனுக்கு தான் ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. கடைசி பேச்சு வரையும் நாங்கள் காலையிலேருந்து உட்கார வச்சுட்டு பனியனை கொடுத்து எங்களை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. போக உள்ள தவணையாவரத்தில் இதே தான் நடந்துச்சு, இன்னைக்கு பாலமேட்டில் இதே தான் நடக்குது. நாளைக்கு அலங்காநல்லூரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது ஏதாச்சும் பார்த்து கரெக்டாக அளவானதாக கொடுத்தா அளவானதாக பார்த்து இறக்கலாம். இப்படி ஓவராக பண்ணுறாங்க. சத்தியமாக நல்லா மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டு. நேற்றும் இதே நிலைமை தான், இன்னைக்கு இதே நிலைமை தான். நாளைக்கு அலங்காநல்லூரில் என்ன கூத்து பண்ண போகிறான்னு தெரியல. அங்கேயாச்சும் நல்லதாக நடக்கட்டும், சாமியை கும்பிட்டுக்கிறேன். காலையில் 9 மணிக்கு உட்கார்ந்தது, இப்போதே எந்திரிச்சு வெளில வரோம். இவ்வளோ நேரம் சும்மாதே உட்காந்துட்டு வந்திருக்கோம். காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை. ஆனால் குடியாரங்களை வந்து கொஞ்சம் மரியாதை நடத்தினா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அளவான இப்போ பேட்ச் 8 பேட்ச்னா 8 பேட்சுக்கு உண்டான ஆளை மட்டும் முன்னாடியே செலக்ட் பண்ணி காலையிலே ஒரு வெள்ளனை செலக்ட் பண்ணி வச்சுட்டு பாக்கி வர்ற பசங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் ஆள் எடுத்துகிட்டு வந்துருந்தா அவங்களாச்சு ரொம்ப சாப்பிடாம கஷ்டப்படாம இருப்பாங்க. தேவையில்லாமல் அவங்களையும் சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சு தேவையில்லாத வேலைன்னு எங்களுக்கு தோணுது.